தாராவோட அப்பா விஸ்வநாத் இவன் தான் தென்றல கடத்தி வச்சிருக்கானா? இவன் பொண்ணு மேல டவுட் பட்டு இவனை பத்தி யோசிக்காம விட்டேனே. ச்சே. ஹலோ சித்து, இந்த போட்டோல இருக்கிறது தாராவோட அப்பா விஸ்வநாத் ப்ரோ. என்ன சொல்றீங்க ப்ரோ? அந்த ஆள தென்றல கடத்தினா? ஆமா சித்து. சித்து, இப்ப நாம அவனை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ ஒரு வேலை பண்ணு, நேரா அவங்க வீட்டுக்கு வந்துரு. நான் அதுக்குள்ள போய் தாராவை மீட் பண்ணி விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். ஓகே ப்ரோ, நான் இப்போ சரி ப்ரோ. இந்த போட்டோல இருக்கிறது என் அப்பா தான். ஆனா இப்ப அவர் மும்பைல இருக்காரு. நீங்க எப்படி அவரை இன்னைக்கு சென்னையில பாத்திருக்க முடியும்? அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் அப்படி மீன் பண்ணல. மும்பைல இருக்க எங்க அப்பாவை இங்க எப்படி போட்டோ எடுத்திருக்க முடியும் தான் கேக்குறேன். அப்பாவும் பொண்ணு சேர்த்துக்கிட்டு பிளான் பண்ணி தென்றல் ஆளை வச்சு கடத்திட்டு இப்ப எங்க அப்பா மும்பைல இருக்காரு, டெல்லியில இருக்காரு, டிராமா பண்ணிட்டு இருக்கியா? இந்த பாரு, இப்போவாது உண்மையை சொல்லிடு. தென்றல் எங்க? ஆகாஷ் ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நிஜமாவே தென்றல் கடத்தலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் அப்பா 2 நாள் முன்னாடியே பிசினஸ் விஷயமா மும்பை போயிட்டாரு. அப்போ உங்களுக்கு சொந்தமான கோடவுன்ல சித்து தென்றலோட வளையல் எடுத்தது, அதுக்கப்புறம் அந்த கோடவுன்ல இருந்த ரவுடிகள்ல ஒருத்தன் உங்க அப்பா தனியா கார்ல கூட்டிட்டு போனது, இதெல்லாம் எங்களோட கற்பனை நினைச்சியா? நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதா வேண்டாமான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏங்க, நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. நாங்க சொல்ற குடோன் உங்களோட தானே? ஆமா, அது எங்களோடதுதான். ஆனா அங்க எப்படி எங்க அப்பா? ஆனா அவர் இப்ப மும்பைல தானே இருக்காரு. வேணாம் தாரா, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்துதான் தென்றலை கடத்தி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நடிக்காத. இல்ல ஆகாஷ், நிஜமாவே எனக்கு தென்றல் கடத்தல பத்தி எதுவுமே தெரியாது. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. ப்ரோ இருங்க ப்ரோ. இல்ல சுத்து, இவ்வளவு 2 சாத்தனாதான் உண்மையா சொல்லுவான். ப்ரோ கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒருவேளை இவங்களோட அப்பா இவங்களுக்கே தெரியாம தென்றல் ஆளை வச்சு கடத்திருந்தா? இவங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் ப்ரோ தோணுது. இல்ல, என் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லங்க. அவர் ரொம்ப ஜென்டிலானவர். அவர் எப்படி கிரிமினல் மாதிரி கிட்னாப்லாம் பண்ணுவாரு? ஒருவேளை பண்ணிருந்தா? உங்க மேல இருக்க பாசத்துல உங்களுக்கு கிடைக்காத ஆகாஷ் தென்றலுக்கு கிடைக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு உங்களுக்கு தெரியாம தென்றலை கடத்திருக்கலாம்ல? அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு அவர் உங்ககிட்ட பிசினஸ் விஷயமா மும்பை போறேன்னு போய் சொல்லிருக்கலாம்ல? உங்க யூகத்துக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியலங்க. ஏங்க, பதில் நீங்க சொல்ல வேண்டாம், உங்க அப்பாவே சொல்ல வைக்கலாம். எப்படி ப்ரோ? சொல்றேன் ப்ரோ. நீங்க இப்போ உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி பேசுங்க. அதுக்கு உங்க அப்பா கொடுக்குற ரியாக்ஷனை வச்சு அவர் இப்போ மும்பையில் இருக்காரா இல்லை சென்னையில் இருக்காருன்னு கண்டுபிடிச்சாங்க. சரி சொல்லுங்க. என்ன யோசிக்கிற? உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சித்து சொன்ன மாதிரி பேசு. என் அப்பாவை இப்படிலாம் டெஸ்ட் பண்றதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருந்தாலும் உங்களுக்காக பண்றேன். ஸ்பீக்கர் ஹாய்மா. அப்பா,
நீங்க இப்ப எங்கப்பா இருக்கீங்க? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? நான் மும்பைல தான் இருக்கேன். அப்பா நீங்க எப்பப்பா சென்னைக்கு வருவீங்க? நான் இன்னும் 1 வீக்ல வந்துருவோமா? ஏன் கேக்குற? அப்புறம் ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? என்னாச்சுமா? எனி ப்ராப்ளம்? ஆமாப்பா, ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? நான் இப்போ வடபழனி மாலுக்கு ஷாப்பிங் போயிருந்தேன். அங்க அந்த தென்றலும் வந்திருந்தப்பா. தென்றலா? நீ எந்த தென்றலமா சொல்ற? அதான்ப்பா, எனக்கு முன்னாடி ஆகாஷ் காலேன்ஸ் பார்த்திருந்தாங்களா அந்த தென்றல். பிக் எஃப்எம்ல கூட ஒர்க் பண்றாளே அந்த தென்றல தான் சொல்றேன். ஓ, அவளா? ஆமாப்பா, அவளே தான். அந்த தென்றல் இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி மால்ல அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன பார்த்து குண்டு பூசணி, கொடை மிளகா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப டீஸ் பண்ணிட்டாப்பா. எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங் ஆயிடுச்சு. ஷாப்பிங் கூட பண்ணாம அப்செட்ல பாதியிலே திரும்பி வந்துட்டேன். தாரா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நிஜமாவே நீ தென்றல மீட் பண்ணியா? ஆமாப்பா, நீங்க ஏன் இவ்ளோ டவுட்டா கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நீ போனை இப்ப கட் பண்ணு, நான் திருப்பி உன்னை கூப்பிடுறேன். அப்பா அப்பா, இப்போ எதுக்கு தெரியுமா உங்க அப்பா உடனே காலை கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிடுறேன்னு சொன்னாரு? நாங்க கெஸ் பண்ண மாதிரி இப்ப தென்றல் உங்க அப்பா ஆளுங்களோட கஸ்டடியில தான் இருக்காங்க. இப்போ அவங்க அங்கதான் இருக்காங்களா இல்ல தப்பிச்சிட்டாங்களான்னு அவங்களுக்கு கால் பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப திரும்ப உங்களுக்கு கூப்பிடுவார் பாருங்க. கால் பண்ணி உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாரு? எதுக்கு தர எனக்கு கால் பண்ணி இல்லாதது பொல்லாதது சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ற? நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவேன். ஏய், சொல்லுங்க சார், என்ன திடீர்னு வீடியோ கால்? ஏய், தென்றல் இப்ப எங்கடா இருக்கா? தென்றலா? அவன் எங்களோட தான் சார் இருக்கா. உண்மையாவோ? ஆமாம் சார், இன்னும் அவன் மயக்கத்தில் தான் இருக்கா. ஏன் சார் இவ்வளோ டவுட்டாக கேட்குறீங்க? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, திடீர்னு சின்ன டவுட் வந்துச்சு. சரி, அவனை வீடியோல காட்டு. ஓகே சார், காட்டுறேன். தெரியுதா சார்? பாத்தீங்களா, தென்றல் இங்கே தான் இருக்கா. சரி சரி, பத்திரமா பாத்துக்குங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். தேவையில்லாம நம்ம பொண்ணு தாரா தான் நம்மளை குழப்பிட்டாலோ? ஏய், அட்டன் பண்ணி பேசு. அப்பா, என்ன அந்த தென்றல் பயங்கரமா டீஸ் பண்ணிட்டான்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. நீங்க என்னடானா, நீங்க ஜஸ்ட் ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாம போனை கட் பண்ணிட்டீங்க. பகல்லே தூங்கிட்டு இருக்கியா? தூக்கத்துல அந்த தென்றல் உன்னை டீஸ் பண்ண மாதிரி கனவு கண்டியாமா? அப்பா, நான் சொல்றது கனவில்லப்பா, நிஜமாவே நடந்ததுப்பா. ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற? இல்லப்பா, அது இல்ல. தாரா ப்ளீஸ், நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஓகே? அப்பா
கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி தான் பேசினாரு. அப்படின்னா எங்க அப்பா தான் தென்றல கடத்தினாரா? கன்ஃபார்மா தெரியுது உங்க அப்பா தான் கடத்திருக்காரு. அதான் நீ இப்ப தென்றலை நேர்ல பார்த்தேன்னு சொன்னதை அவர் நம்பவே இல்லை. உங்க பாட்டி சொன்ன விஷயத்த நான் எங்க அப்பா கிட்ட சொன்னது ரொம்ப தப்பாயிடுச்சு. அதனாலதான் என் அப்பா இவ்ளோ மோசமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ சொல்றது பொய் இல்ல. என் பாட்டி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அதை வச்சு உங்க அப்பா என் தென்றலை கடத்தணும். அது வர பௌர்ணமிக்குள்ள தென்றல் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் உங்க பாட்டியோட உயிரை காப்பாத்த முடியும்னு ஜோசியர் சொன்னதா உங்க பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. அத நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே. இல்ல ஆகாஷ், உங்க பாட்டி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அத நான் என் அப்பா கிட்ட சொல்லி அழுத. இன்னொன்னு என்ன அது? என்னாச்சுமா? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அந்த ஆண்டாள் பாட்டி நம்மள ஏமாத்திட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற? வர பௌர்ணமிக்குள்ள அவங்க அந்த தென்றல ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம்ப்பா. அப்படின்னு யாருமா சொன்னது? அந்த ஆண்டாள் பாட்டி தான்ப்பா. எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? எனக்கும் ஆகாஷ்க்கும் நடந்த என்கேஜ்மெண்ட்ல அந்த பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணமே அந்த பாட்டியோட ஜாதக பிரச்சனை தானே அவங்க குடும்ப ஜோசியர் சொல்லிருக்காரு. அதனால வர பௌர்ணமிக்குள்ள அந்த தென்றல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 6 மாசம் கழிச்சு அவளை துரத்த விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்கப்பா. கோவப்படாம நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. 6 மாசம் தானே, கடக்கடன்னு மூடி போயிடும். சும்மா பேருக்கு தான் அந்த தென்றலை என் பேரனுக்கு கட்டி வச்சு ஒரு 6 மாசம் வரைக்கும் அவளை இங்க இருக்க வைக்க போறேன். 6 மாசம் முடிஞ்சதும் நான் அந்த தென்றலுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு உன்னையே என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு உயிர் பயத்துல அந்த தென்றல் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அந்த தென்றல் அங்கேயே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டா என்னமா பண்ணுவேன்? உன் வாழ்க்கை என்ன ஆவறது? ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி 6 மாசம் கழிச்சு அந்த தென்றலுக்கு அவங்க ஒரு முடிவு கட்டிட்டாலும் நீ எதுக்குமா அந்த வீட்டுக்கு 2ஆம் தரமா போகணும்? உனக்கு அப்படி என்ன தலையெழுத்து வந்துச்சு? உன்னை கல்யாணம் பண்றதுக்கு எத்தனையோ கோடீஸ்வரம் மாப்பிள்ள கியூல நிக்கிறாங்க. இதெல்லாம் சரியா வராதுமா. அந்த ஆகாஷை இதோட நீ தலைமொழிகிடு. அவனை விட 100 மடங்கு பெட்டரான மாப்பிள்ளைய அடுத்த முகூர்த்தத்திலேயே நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேமா. வேண்டாம்ப்பா, அவசரப்பட்ட அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா. ஏம்மா? என்னால ஆகாஷ மறக்க முடியாதுப்பா. எனக்கு அவர் கிடைக்கலன்னா நான் உயிரையே விட்டுருவேன்ப்பா. தாரா, ப்ளீஸ் பா. அம்மா தாரா, தாரா. கவலைப்படாதம்மா, நீ எனக்கு ஒரே பொண்ணு. என்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட கடமை. வர பௌர்ணமி வரைக்கும் அந்த தென்றல் ஆண்டாள் பார்வையில பட்டாதானே அவளை ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். நான் அந்த தென்றலை ஒரு வழி பண்றேன். அப்போ என் பாட்டி ஜாதகப்படி அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வர்ற பௌர்ணமிக்குள்ள தென்றல சும்மா பேருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்காங்களா? என்கிட்ட உங்க பாட்டி அப்படிதான் சொன்னாங்க. அதான் என் அப்பா வர பௌர்ணமிக்குள்ள தென்றலை கடத்தி வச்சுட்டா அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம உங்க பாட்டி என்னையே உங்களுக்கு கட்டி வச்சிருவாங்கன்னு யோசிச்சிருப்பார் போல.
அதான் தென்றல் இப்படி ஆளை வச்சு கடத்திருக்காரு. சரிங்க, இப்ப அதை பத்திலாம் பேச நேரம் இல்ல. தென்றல் உங்க அப்பா தான் கடத்திருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. தென்றலை சீக்கிரம் காப்பாத்தி ஆகணும். கண்டிப்பா உங்களுக்கு சொந்தமான ஏதோ ஒரு இடத்துல தான் அவர் தென்றலை மறைச்சு வச்சிருப்பாரு. அதனால உங்களுக்கு சொந்தமான அதே நேரம் நீங்க யாரும் அதிகமா யூஸ் பண்ணாத பழைய பில்டிங், கெஸ்ட் ஹவுஸ், குடோன், பங்களா இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு சொந்தமான இடம் இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? சிட்டிலேயே அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 5-6 இடம் இருக்கு. ப்ளீஸ் தாரா, அந்த இடத்தோட அட்ரஸ் எல்லாம் சீக்கிரம் எங்களுக்கு ஷேர் பண்ணு. அதுல ஏதாவது ஒரு இடத்துல தான் தென்றலை கண்டிப்பா உங்க அப்பா மறைச்சு வச்சிருப்பாரு. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இருங்க, அட்ரஸை ஷேர் பண்றேன். வந்துருச்சு. வந்துருச்சு. சீக்கிரம் போய் எல்லா இடத்துலயும் தென்றலை தேடி பாருங்க. ப்ரோ, முதல்ல 3 இடத்துக்கு நான் போறேன், அடுத்த 3 இடத்துக்கு நீங்க போங்க. சரி ப்ரோ. ஏங்க, உங்க அப்பா திரும்ப கால் பண்ணா நாங்க இப்ப தென்றலை தேடி போற விஷயத்த தயவு செய்து சொல்லிடாதீங்க. ப்ராமிஸா சொல்ல மாட்டேன். நான் இப்பவே போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். தேங்க்ஸ்ங்க. அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, சீக்கிரம் போய் தென்றலை கண்டுபிடிங்க. சரிங்க. சாரி தாரா, நீ நல்லவன்னு தெரியாம உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐ அம் ரியலி சாரி. பரவாயில்ல ஆகாஷ், சீக்கிரம் போய் தென்றலை கண்டுபிடிங்க. போங்க. சரி, போலாம். ஏய், ஒட்டு போட்டா கவுச்சு போக பாக்குறியா? ஏய், கைரடா. கைரடு ஒழுங்கா கட்ட. கைரடு மயக்கம் தெளிஞ்ச உடனே கவுச்சு போக பாக்குறியா? சத்தம் போடாத. ஒழுங்கா கட்ட. நல்லா கட்ட. தோட எதுக்கு அங்கிருந்து இங்க கொண்டு வந்தோன்னு பாக்குறியா? அங்க உன்னை தேடிட்டு வந்தானே உன் ஃப்ரெண்டு, அவன் மறுபடியும் போலீஸை கூட்டிட்டு அங்க வந்தான். நல்ல வேலை, அதுக்கு முன்னாடியே நாங்க உன்னை இங்க கொண்டு வந்துட்டோம். அவதான் மயக்கத்தில் இருந்தாலே, அவளுக்கு என்னென்ன தெரியும்? இல்லனா உன் ஃப்ரெண்டு இந்நேரம் உன்னை காப்பாத்திருப்பான். நாங்களும் போலீஸ் கிட்ட மாட்டிருப்போம். இதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டை நாங்க விட்டு வைக்கலாமா? அதனாலதான் அவனை போட்டு தள்ள ஆள் அனுப்பிட்டோம். அநேகமா இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள எங்க ஆளுங்க உன் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிச்சிருவாங்க. அவன் செத்ததும் மறக்காம உன்கிட்ட சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய், வாங்கடா.